ஐஸ்வர்யா, கோவை மாவட்டத்தில் வழக்கமாக எத்தனை பேருந்துகள் இயக்கப்படும்? இன்று எத்தனை பேருந்துகள் இயங்குகின்றன? மணிமாறன், அதாவது பார்த்தீங்கன்னா கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்கள் கோவை மண்டலத்துக்குட்பட்ட அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் செயல்படுகிறது. இதில் அதாவது இந்த 4 மாவட்டங்களில் மட்டுமே சுமார் 3000 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதில் இன்று மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 650 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியான பார்த்தீங்கன்னா கோவையின் பிரதான பேருந்து நிலையமான காந்திபுரம் டவுன் பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். தற்போது நீங்களே இந்த காட்சிகளை பார்க்கலாம். எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையத்தில் அதிகமான பேருந்துகள் இருக்கும், மக்கள் கூட்டமும் அலைமோதி இருக்கும். ஆனால் இன்று அரசு பேருந்துகள், அதாவது கிட்டத்தட்ட 40% பேருந்துகள் மட்டுமே இன்று இயக்கப்படுவதால் பெரும்பாலும் இங்கே வந்து பேருந்துகள் இல்லாதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுவே தான் மற்ற பேருந்து நிலையங்கள், அதாவது காந்திபுரம் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் காந்திபுரம் பேருந்து நிலையமாகட்டும், சிங்காநல்லூர், உக்கடம், மேட்டுப்பாளையம், இது போன்ற அனைத்து பேருந்து நிலையங்களுமே இது போன்ற வெறிச்சோடியே காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையை பொறுத்த வரைக்கும் நகர மற்றும் புறநகர பகுதிகளுக்கு பெருமளவு இன்று தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே அந்த தனியார் பேருந்துகளில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சற்று முன்பு, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பு நீங்களே செய்தியில் பார்த்திருக்கலாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பே பேருந்திலிருந்து பொதுமக்கள் இறங்கிலிருந்து ஒரு போராட்டத்தை எடுத்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா சுமார் சிற்றாலிருந்து மதுக்கரை வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்தில் எப்போதும் 10 ரூபாய், அதாவது 9-10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் இன்று 20 ரூபாய் வரையும் கேட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற ஆங்காங்கே வந்து இந்த நகர மற்றும் புறநகர பகுதியில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில் தான் இந்த புகார் எழுந்து வருகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு, அதாவது கோவையிலிருந்து, கோவை காந்திபுரத்திலிருந்து சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, ஒசூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு ஆகட்டும், அதே போல சிங்காநல்லூரிலிருந்து தென் மாவட்டங்கள் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று பெருமளவு இந்த அரசு பேருந்துகள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று உள்ளதால், அதாவது தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளதால் அரசு பேருந்துகளை தனியார் பள்ளி, கல்லூரி ஓட்டுநர்களை வைத்து தற்போது அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பெருமளவு இந்த கோவை மாவட்டத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை என்றே சொல்லலாம். இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் அதாவது பொதுமக்களின் பயணிகள் வருகை சற்று குறைவாகவே உள்ளதாலும் ஆங்காங்கே இந்த பாதிப்புகள் சற்று குறைவாகவே உள்ளதால் சொல்லலாம். மணிமாறன். ஐஸ்வர்யா, ஒட்டுமொத்தமாகவே பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? மணிமாறன், அதாவது இன்று வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளதால் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியானது. அதாவது தனியார் பள்ளி, கல்லூரிகளில் இயக்கப்படும் ஓட்டுநர்கள் அவங்க அந்த ஓட்டுநர் உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்து இன்று வாகனத்தை இயக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்று பெரும்பாலும் அரசு பேருந்துகளில் அண்ணா தொழிற்சங்கத்தை தவிர்த்து சில ஓட்டுநர்கள், அதாவது அவர்கள் யூனிஃபார்ம் இன்றி சாதாரண உடையில் பயணித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தனியார் பேருந்துகளையும் கூடுதலாக இயக்க அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வந்தது. இருந்த போதிலும் நாம் முன்கூட்டியே தெரிவித்திருந்தது போல இன்று பயணிகள் வருகை சற்று குறைவாக இருந்ததால் பெரும்பாலும் பேருந்துகள், அதாவது அந்த கூடுதலாக இயக்கப்பட்ட தனியார் பேருந்துகளாகட்டும் இல்ல அரசு பேருந்துகளாகட்டும், அங்க பயணிகள் எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருந்தது. ஆனால் பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லாத நிலைதான் காணப்பட்டது. மணிமாறன். ஐஸ்வர்யா, பல்வேறு தகவலை வழங்கினீர்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பரவலாக இதனால் பேருந்து சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக ரேவதி உங்களுக்கும், ஐஸ்வர்யா உங்களுக்கும் நன்றி.